உண்மையை சொல்ல போனோம்னா கும்ப ராசிக்கு இந்த காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகுகேது பயிற்சி உங்கள் ராசிக்கு தான் வருது கெடுதல் நினைப்பாங்க, உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கும்பத்துக்கு எங்க இருக்காருன்னா ஜென்மத்துல ராகு, கலத்திரத்துல கேது. இதனால பிளஸ் மைனஸ் என்ன, இதுல என்ன செய்யணும் தெளிவா பார்ப்போம். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே ஜெயிக்கும், பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய பேச்சு எங்கே போனாலும் ஜெயிக்கும். இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி மக்களோட பிரச்சனை, அப்பா அம்மாவோட பிரச்சனை. இந்த மாதிரி வெளியூர் வேலை, வெளிநாடு வேலை, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக போயிடுறது நல்லது. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுறலாம். எவர் உங்களுக்கு சிறுபிள்ளைத்தனம்னு பேர் வாங்கி கொடுத்தாரோ அதே ராகு பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா ஜென்மஸ்தானத்திற்கு வந்ததுனாலங்க யாரெல்லாம் உங்களை சொன்னாங்களோ அவங்களே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு பெரிய ஆள் மாதிரி இவனுடைய நடவடிக்கை இருக்கு, நல்ல ஒரு முதிர்ச்சியா அவன் செய்யறான். 1, 5, 9 இது வந்து திரிகோணம்னு பேரு. இந்த திரிகோணத்துல ராகு இருக்கிறதுனால பொதுவாகவே கும்பராசிக்கு நல்லது பண்ணுவார் ராகு. அவர் உங்க ஜென்மத்தில் வந்து நல்லது பண்ண தான் வந்திருக்காரு. இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 9, 11 இதை பார்ப்பார். அப்போ 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால ராகு பண்ணக்கூடிய கெடுதல்கள் அப்படியே மறைஞ்சு போயிடும். குரு பார்க்க கோடி நன்மைன்ட்டான். வேலையில் ரொம்ப உற்சாகமான காலகட்டங்களாக இருக்கும், குழப்பங்களாகவும் இருக்கும். இது எடுத்துக்கிறதா அது எடுத்துக்கிறதா, அது செய்கிறதா அது செய்கிறதா அப்படின்னு பூமி சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 7ஆம் பாவத்துல கேது. அதனால கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள்ல கவனமாக இருக்கணும். கேது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காரு, உங்க ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்காரு, உங்க ராசிக்கு 7ஆவது வீட்டில் இருக்காரு, உங்க ராசிக்கு 11ஆவது வீட்டில் இருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும். பாரு, ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகி அடுத்த நல்லதொரு வாழ்க்கையும் கேது பகவான் கூட்டி வைப்பாரு. இப்போ இந்த பொதுவாக வந்து ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் கும்ப ராசியும் ஒன்று. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாராம். வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. மற்றவர்களுக்காக நான் இறங்கி நான் இருக்கேன்டா பார்த்துக்கிறேன்டா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தார், உங்களுடைய ராசிக்கு வரார். கேது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு, உங்களுக்கு நேரம் 7ஆம் இடத்துக்கு வரார். இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, இந்த வர்றதுனால என்ன பலன்கள்ன்றது நம்ம பீரியட் வைஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்க ராகு பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கேது பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்போ அதை வைப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு எப்படி நடக்கும் இதை தான் பார்க்க போகிறோம். பார்க்க போனால் உண்மையை சொல்ல போனோம்னா கும்பராசிக்கு இந்த காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகுகேது பயிற்சி உங்கள் ராசிக்கு தான் வருது கெடுதல் நினைப்பாங்க, உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ராசியில் ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல 5ஆம் மாதம் பயிற்சி ஆகிறார் இல்லையா, அவர் 11ஆம் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். குரு வந்து உங்கள் ராசிக்கு 2, 11 இதுக்கு அதிபதி. 2ன்றது தனம், 11 லாபம். அப்போ இந்த காலகட்டம் எல்லாமே லாபமான தொட்டாலாம் வெற்றி ஆகும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே ஜெயிக்கும், பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய பேச்சு எங்கே போனாலும் ஜெயிக்கும். அது மாதிரியா நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் உற்சாகமாக வளம் வருவீங்க, கொஞ்சம் கம்பீரமாக வளம் வரக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது. இதுக்கு அடுத்து அதாவது 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுடைய அந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது, ராகுவோட நட்சத்திரங்கள் உங்கள் ஜென்மத்தில் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு 5ஆவது வீட்டில் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 9ஆவது வீட்டில் இருக்குது. 1, 5, 9 இது வந்து திரிகோணம்னு பேர். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசி சக்கரம்னு எடுத்துட்டிங்கன்னா 120 டிகிரியில் இருக்கும். இது 120 டிகிரி, அது 120 டிகிரி, இது 120 டிகிரி, 360 டிகிரி. ஸோ இப்படி தான் ஃபேன் சுற்றுது. ஃபேன் சுழற்சி இருக்கு இல்லையா, 3 லீஃப் இருக்குமே, 120 டிகிரியில் இருந்தால் ஃபேன் சுற்றுறது ஈவனாக இருக்கும், கீழே காற்று கிடைக்கும். அந்த டிகிரி மாறிடுச்சுன்னா கிடைக்காது. அதனால் சுழற்சின்னு வரும்பொழுது ஈவனாக அதனால் அதுக்கு பேர் திரிகோணம்னு பேர். இந்த திரிகோணத்தில் ராகு இருக்கிறதுனால பொதுவாகவே கும்பராசிக்கு நல்லது பண்ணுவார் ராகு. அவர் உங்கள் ஜென்மத்தில் வந்து நல்லது பண்ண தான் வந்திருக்கார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏற்றம் பெறும். அது மாதிரி குடும்ப சம்பந்தத்தில் வந்து சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். உங்களால் உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். உங்கள் அப்பாவோட உடல்நிலை எல்லாம் மேம்படும்.
பல இடங்களுக்கு சுற்றுலா அது மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பல பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்ல பலன்கள் நடக்குதுன்னு. ஜென்மத்துக்கு ராகு வந்து கவலைப்பட வேண்டாம், அப்படி தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள் இதெல்லாம் நடக்கும் பாருங்கள், அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த காலகட்டம் எப்போ ஜூலை மாதம் 2026 நவம்பர் மாதம் 2026 வரைக்கும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். அப்போ வேலை சம்பந்தமான விஷயங்களால் சிறிய தூர பயணங்கள், வேலைக்கு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வேலையில் ரொம்ப உற்சாகமான காலகட்டங்களாக இருக்கும், குழப்பங்களாகவும் இருக்கும். இது எடுத்துக்கிறதா அது எடுத்துக்கிறதா, அது செய்கிறதா அது செய்கிறதா அப்படின்னு பூமி சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும். சரி, கேது என்ன பண்ண போகிறார்? உங்களுக்கு 7ஆம் வீட்டில் கேது வரார். கேது முதல்ல 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு 7வது வீட்டு அதிபதி சூரியன் நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால வீட்டில் குடும்பத்தில் வந்து உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உடல் ரீதியான சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். உஷ்ணம்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்பு சூடுன்னு சொல்கிறோம்ல, நம்ம சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு ஒரு சில ஸ்கின் ட்ரபிள் வரலாம். இதுக்கு அடுத்த 7ஆம் மாதம் 2 மாதம் தானே, ஆனால் இதுக்கு அடுத்த காலகட்டம் வந்து அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார். அப்போ வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இது எல்லாத்துலேயும் நல்ல பலன்கள் நடக்கும். வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். மேல் படிப்பு அது மாதிரியான விஷயங்களில் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கும். இதுக்கு அடுத்த காலகட்டம் இவனு மார்ச் மாதம் 2026 நவம்பர் மாதம் 2026 வரைக்கும் அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். கேது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கார்? உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார், உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கார், உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும் பாரு. உங்களுக்கு இளைய சகோதரர் மூலமாக பாகப்பிரிவினைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து சூப்பராக செட்டில் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்கனவே சண்டை சத்துருவுகள் நீங்கி மன மகிழ்ச்சி ஏற்படும். எகைன் சொல்கிறேன், பல பேர் இந்த ராசி இருந்தாங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். ஒருவேளை அப்போ அப்ளை பண்ணீங்க, இப்போ கிடைக்கும். இதுதான் ஒரு ட்ராவல், ஒரு டைம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த மாதிரி நம்ம புரிஞ்சினோம்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பொதுவாக வந்து ராகுகேது பெயர்ச்சி நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் கும்ப ராசியும் ஒன்று. ஆனாலும் ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு, 7ல் வரக்கூடிய கேது ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. குடும்பத்தில் வாக்குவாதங்கள்லையும் உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு சில உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்துவார். ரொம்ப இல்லை, ஆனால் இதை வந்து நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். மேனேஜபிள்னு சொல்கிறோம் இல்லையா, மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு கேது பகவான் 7ஆம் பாவத்திற்கு வந்துடுறாரு. 2ஆம் பாவத்துல இருந்த ராகு பகவான் 2ல வந்து பேச்சில உங்களுக்கு சில சுணக்கம் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது தேவையற்ற வகையில ஏதோ ஒரு வாயை கொடுத்து நீங்க பிரச்சனையில மாட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி செய்யும்படியா ராகுவும் ஜென்மத்திற்கு வந்துடுறாரு. இப்போ கும்பத்துக்கு எங்க இருக்காருன்னா ஜென்மத்துல ராகு, கலத்திரத்துல கேது. இதனால பிளஸ் மைனஸ் என்ன, இதுல என்ன செய்யணும் தெளிவா பார்ப்போம். முதல்ல ஜென்மத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பிளஸ்ங்கிறத சொல்றேன். இதுவரை உங்களை எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதிர்ச்சி இல்லை, உன்னுடைய நடவடிக்கையில சில முதிர்ச்சியற்ற தன்மைகள் இருக்குங்க, நீங்க செய்யும் போது என்னங்க கத்துக்குட்டி மாதிரி செய்றீங்க, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு உங்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ அதே ராகு பகவான் எவர் உங்களுக்கு சிறுபிள்ளைத்தனம்னு பேர் வாங்கி கொடுத்தாரோ அதே ராகு பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா ஜென்மஸ்தானத்திற்கு வந்ததுனாலங்க யாரெல்லாம் உங்களை சொன்னாங்களோ அவங்களே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
எப்படி ஒரு பெரிய ஆள் மாதிரி இவனுடைய நடவடிக்கை இருக்கு, நல்ல ஒரு முதிர்ச்சியா அவன் செய்யறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை உங்களுக்கு தோற்றத்தை உருவாக்குவார். உங்களை ஒரு மதிப்பு மிக்க நபராக எல்லார்ட்டையும் கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு ராகு. இப்போ உங்களை அதே மாதிரி எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் அதையும் நல்லா கவனிச்சு கேட்டுங்க. நீங்க முதல்ல கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 7ஆம் பாவத்துல கேது. அதனால கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள்ல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கல்யாணம் செய்து கொள்ள போறீங்க, ஒரு வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதுலயும் கவனமா இருக்கணும். ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய கேது ஒரு தவறான முடிவை எடுத்து ஒரு தவறான இணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். அதனால அதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லது ஏற்கனவே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பிரச்சனை இருந்து அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று அடுத்த வாழ்க்கையை நீங்க தேடிக்கொண்டு இருக்கீங்கன்னா இந்த கேது பகவான் அதுக்கு சாதகமாக இருப்பார். அதே மாதிரி புதிய வகையான துணையை தேடுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கேதுவுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியது விநாயக பெருமான். அதே மாதிரி அவருடைய சாரத்துல உங்களுக்கு வலிமை தரக்கூடியது முருகப்பெருமான். முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் நீங்க வழிபாடு செய்யணும். அதை எப்படி செய்யணுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நல்லா சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலங்க அவருடைய சாரம் பாத்தீங்கன்னா சுயசாரமும் வாங்குறார். அவருடைய சுய நட்சத்திரத்திலையும் அவர் சாரம் வாங்கி போகிறார் இல்லைங்களா. அந்த காலம் ரொம்ப குரூஷியலான காலம் கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப நாளா ஒரு திருமண பந்தத்துல இருக்கீங்க. அந்த திருமண பந்தத்துல உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கணவன் மனைவிடையே நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த திருமண பந்தத்திலிருந்து விலகி இன்னொரு திருமண பந்தத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த கேது பகவான் ஒரு நல்லதை செய்வாரு. அதனால ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகி அடுத்த நல்லதொரு வாழ்க்கையும் கேது பகவான் கூட்டி வைப்பாரு. அவருடைய சுயசாரத்தை கேது பகவான் வாங்குவதனால இந்த பலனை கேது பகவான் வழங்குறார். இதுல ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு சில மைனஸும் இருக்கு. அதுல ஏற்கனவே நாங்கள் கணவன் மனைவியா இருக்கோம், ஆனால் இந்த கேதுவினுடைய காலத்துல நாங்கள் பிரியாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு. அதுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னா, கேதுவினுடைய நாள் அப்படிங்கிறது 7 நாளும் கும்பலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கேதுவுக்கும் உகந்த நாள், விநாயகருக்கும் உகந்த நாள். அதனால ஞாயிற்றுக்கிழமையில கேதுவுக்கு உகந்தமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுண்டல், கொல்லி சுண்டல், இது மாதிரி இருக்கக்கூடிய கடலை தானியங்கள் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இது மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்கும். ராகு கும்பத்துக்கு ராகு ஜென்மம் 1ஆம் இடத்துக்கே கோரும் பொழுது உடல் அசதி, அடிக்கடி அசதி, சோர்ந்து போய் கோர்த்துக்கிறது. ஐயோ என்னால் முடியல, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு வேலை செஞ்சால் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெஸ்ட்டு நிறைய பேர் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். அப்போ நம்ம திடகாத்திரமாக உடம்பை வச்சுக்கணும். காய்ச்சல் அடிக்கடி வரும் இந்த மாதிரி டைமில். அதற்கு நம்ம ஏன் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதற்குண்டான வைத்தியங்களை முறையாக பண்ணிட்டா வராது. காய்ச்சல் வரும். அதே மாதிரி மனைவி புத்திர விரோதம், வீட்டுக்குள்ளேயே சண்டை வருமா, மனைவி கூட சண்டை போட்டுப்போம், புத்திரர்கள் பசங்களோட சண்டை, டெய்லி நம்மளை கண்டாலே ஆகாது அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆகிடுவோம். இல்லை அவங்களை கண்டால் நமக்கு ஆகாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வீட்டுக்கு போகிறக்கே பிடிக்காது, அந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். அப்போது நாம் விட்டு கொடுத்து போயிட்டு அவங்க கேட்குறத பண்ணிட்டோம்னால் இந்த சண்டை சச்சரவுலேருந்து தப்பிச்சிடலாம், பிரச்சனைகள் வராது. தேச சஞ்சாரம், வெளிநாடு வேலையை ஒவ்வொரு நாடாக சுற்றுறது. ஒரு நாட்டில் வேலைன்னு நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம், ஆனால் அங்கேருந்து லிங்க் ஆகி ஒவ்வொரு நாடாக அங்கங்கே ஒரு வாரம் ஒரு நாட்டில் வேலை செய்கிற மாதிரி அலைய வைப்பாராம். இப்போ இதில் 100 பாயிண்ட்டு சொல்கிறார். தேச சஞ்சாரம்னு போட்டிருக்காரு, அது நல்லது. இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி மக்களோட பிரச்சனை, அப்பா அம்மாவோட பிரச்சனை. இந்த மாதிரி வெளியூர் வேலை, வெளிநாடு வேலை, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக போயிடுறது நல்லது. இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம். இருந்தால் தானே பிரச்சனை வரும். ஆனால் அவர் அதையும் போட்டிருக்காரு, வெளிநாடு பிரயாணம், தேசங்கள்லாம் போய் வேலை செய்கிறது, வெளிநாட்டில் போய் அப்படி கிடைச்சா இந்த வாய்ப்பு வருது, அதை பயன்படுத்திக்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதை பயன்படுத்திட்டிங்கன்னா இங்கே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியில் வந்துடலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா
ராஜ மரியாதைங்கிறதும் கிடைக்கும் இந்த டைமில். அரசாங்கத்தால் பாராட்டுக்கள் அப்படிங்கிற நல்லதும் போட்டிருக்காரு. ராஜ மரியாதை ஏற்படும். திரவியங்கள் சேர்க்கை, புதிய பொருட்கள் ஏதாவது அசையாத பொருள் வாங்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது முக்கியமான பொருள் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவீங்களாமா. அதே மாதிரியே இருந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம். ஜீவன வகையில் நன்மை. ஜீவனம்னா அன்றாட வாழ்க்கை. சில பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவான், அந்த அளவு போக மாட்டேங்க. ஜீவன வகையில் நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். புதிய பொருள் அப்படிங்கிறது கிடைக்கும், கை வந்து சேரும். களவு போன பொருள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்மளுடைய பொருள் களவு போயிருந்தது, திருட்டு போயிருந்ததுன்னா அந்த பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. ராகுவனுடைய பலாபலங்கள். அதாவது ஓரளவு நன்மையை கொடுக்குறார், கவலைப்பட வேண்டாம். இன்னொரு 50% நன்மை எப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்க்குறார். குரு வந்து இங்கே இருக்கார், மிதனத்தில் இருக்கார். இருந்து 9ஆம் பார்வையை இங்கே ராகுவை பார்க்குறார். குரு வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 9, 11 இதை பார்ப்பார். அப்போ 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால ராகு பண்ணக்கூடிய கெடுதல்கள் அப்படியே மறைஞ்சு போயிடும். குரு பார்க்க கோடி நன்மைன்ட்டான். அப்போ குரு பார்க்கறதுனால ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுதல் அப்படியே அவங்கி போயிடுது, அப்படியே அழிஞ்சு போயிடுது. அப்போது அது ஒரு நன்மை நமக்கு. அதனால் ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால பாதி போயிடுது. இருந்தாலும் சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவசியம். சரஸ்வதி தேவி வழிபாடு, தினமும் வெள்ளை தாமரை போல அர்ச்சனை பண்ணணும். இப்போ பிரம்மபத்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா தான் தலையெழுத்தை மாற்றி எழுதுறவர். அவருடைய பத்னி வாக்தேவின்னு பேர். அந்த சரஸ்வதிக்கு வெள்ளை தாமரை ரொம்ப பிரியம். அந்த வெள்ளை தாமரை பூ வாங்கி சரஸ்வதி கோயில் இருந்தால் போகலாம். இல்லைன்னா படம் வாங்கி வச்சு டெய்லி ஒரு தாமரை பூ, ஒன்றும் ஆகும், ஒரு 5 ரூபா ஆகும், அவ்வளோதான் ஆகும். பெரிய செலவெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்சால் டெய்லி பண்ணுங்க தாமரை பூ. இல்லாட்டி வெள்ளிக்கிழமை நாச்சு வைங்க. வச்சு இந்த மாதிரி மனதுருகி பிரார்த்தனை பண்ணி வேண்டுனால் கிடைக்காத வரமே கிடையாது. இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டு அவருக்கு மேலே நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. அவர் கொடுக்குற நினச்சிட்டா யாரும் தடுக்க முடியாது. அடுத்தது கேது பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது இது உங்கள் ராசியிலிருந்து இப்படி வந்தோம்னால் இந்த இடத்துல 7ஆம் இடம். இந்த இடத்துக்கு கேது இங்கிருந்து இங்கே போகிறார். போகும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாராம். வேறு யாருக்காக ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. மற்றவர்களுக்காக நான் இறங்கி நான் இருக்கேன்டா பார்த்துக்கிறேன்டா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே நேரம் தெரியல, நீங்கள் எப்படி இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும்? 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் தான். 7, 8 திருமணஸ்தானம். இப்போ 7ல் கேது வரும்பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. நியாயாலயம்னா நீதிமன்றம். நீதிமன்றம் போகிற அளவு கூட, விவாகரத்து அளவு கூட பிரச்சனைகள் வரலாம். அதனால் இந்த கும்பராசிக்காரர்கள் இதை உணர்ந்து 2-2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து, ஏன்னா சனியும் பாதச்சனி நடக்குது, ராகு கேதுவும் சரியில்லை. அப்போ நாம் விட்டு கொடுத்து போய் எதெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டனோ அதையெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா அதிலிருந்து தப்பிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த பலன்கள் சொல்கிறதே. வாழ்க்கை வந்து இனி எல்லாம் சுகமே அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் வரப்போகிறது இந்த ராகு இது பயிற்சி. அனைவருக்கும் வணக்கம், பணிவான வணக்கம்.